அது என்னென்ன அந்த வாட்ஸ்அப் ஃபார்வர்டில் என்ன பிரச்சனைன்னா, இது அண்ணா யூனிவர்சிட்டியில் படித்தவங்களா இருக்கட்டும், இல்லை வந்து அத்திமேடு இல்லை அத்திக்கடவுல படித்தவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே அதுக்கு வந்து விதிவிலக்கு இல்லை. எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்புற மாதிரி பேசினா நீங்கள் நம்பிடுவீங்க. இப்போ உதாரணத்துக்கு இயற்கை வாழ்வியலாளர்கள் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறீங்கல்ல, இப்போ இந்த இயற்கை வாழ்வியலாளர்கள்னால் நீங்கள் எப்படின்னா, நீங்கள் வந்து திரும்பவும் வந்து நீங்கள் வந்து வேட்டி கட்டியிருக்கக்கூடாது. வேட்டியே வந்து இயற்கைக்கு முரணானது. பேண்ட்டு, சட்டை, பட்டனு, பிளாஸ்டிக் பொருட்கள்லேருந்து எல்லாமே இயற்கைக்கு முரண். அது வந்து இயற்கை கிடையாது, எல்லாமே செயற்கை தான். ஓகேங்களா? ஸோ அதுல இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இப்ப அவங்களுடைய மனைவிகள்லாம் வந்து இயற்கை முறையில தான் குழந்தை பெற்றார்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஆமா. ஸோ அந்த கேள்விலாம் இருக்கு. அது என்னன்னா தான் இந்த மாதிரி வந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்கி அதுக்கு வந்து ஒரு கும்பலை போட்டு அது வாட்ஸ்அப்பை போட்டு அதை வந்து மண்டையை ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். இதில் என்னன்னா நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா இதில் ஹைலி ரிஸ்க் யாருன்னா பார்த்தீங்கன்னா பெண்கள் தான். ஏன்னா ரத்தப்போக்கு அதிகமாச்சுன்னா உடனே ரத்தத்தை கொடுத்து அவங்களுக்கு வந்து சப்போஸ் குழந்தை திரும்பி இருந்ததுனாலோ இல்லை மற்ற விஷயங்கள் இருந்தாலோ கிரிட்டிக்கல் பொசிஷனில் இருந்ததுன்னா அந்த குழந்தையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் உபகரணங்களும் அரசு மருத்துவமனைகள் மற்றும் தனியார் மருத்துவமனை தான் இருக்குது. நீங்கள் வீட்டில் நீங்கள் பண்ணும்போது என்னென்னா ஒரு கட்டத்துக்கு மேலே உங்களுக்கு வந்து ரத்தப்போக்கு அதிகமாச்சுன்னா உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது, இறப்பு தான் நோக்கி போகும். அப்படி தான் ஒரு பெண்ணை வந்து இது மாதிரி நாங்களும் வந்து இயற்கை வழி பிரசவம்னு சொல்லி மண்டையை கழுவி அந்த பொண்ணை சாவடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்காங்களா. இப்போ போன உயிர் திரும்ப வருமா? ஏன்னா இதில் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த விக்டிம் எல்லாருமே பெண்கள். அதாவது புள்ள பிறக்கிறதுன்றது வாழ்வா சாவா ப்ராப்ளம் அது. அதே நேரத்தில் எங்கள் வீட்டில் வந்து அன்றைக்கி 8 பக்கலையே எல்லாத்துக்கும் அதுக்கு தான் போனாங்களா அதுக்கு தான் வந்தாங்களான்ட்டு நீங்கள் நிறைய கவனிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா போகிறோம் 9வது பிறக்கும்போது அம்மாவும் செத்துட்டாங்க குழந்தையும் செத்துட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் அப்போலாம் இருக்கும். ஆனால் தமிழக அரசினுடைய துரித நடவடிக்கை காரணமாகவும் இறப்பு சதவிகிதம், அதாவது மற்ற மாநிலங்களை காட்டிலும் இறப்பு சதவிகிதம், அதுவும் குழந்தை பேரின் போது தாயும் குழந்தையும் சேயும் இறக்கும் சதவீதம் வந்து குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது 0க்குலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்போ எப்படி வந்து நம்ம சென்னையில் வந்து 0% வந்து இது பண்ணுறாங்க ஆக்சிடென்ட் வந்து பண்ணாங்களோ அந்த மாதிரி வந்து 0க்கு எடுத்துகிட்டு வந்தாங்க.